ஒரு அரசியல்வாதி எப்படி வாழணும் அப்படின்னா, எல்லாராலையும் வாழ முடிகிற, பெரும்பாலான மக்களால் வாழ முடிகிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ரொம்ப ஆடம்பரமா வாழ்ந்தா, அப்போ மத்த மக்களுடைய பிரச்சனை என்னங்கிறதே அவருக்கு தெரியாது. ரொம்ப ஆடம்பரமா ஒருத்தர் வாழ்றாருன்னு வச்சுக்கங்க. பெரிய பங்களா, அவர்ட்ட 1000 கோடி சொத்து இருக்கு. அப்படி இருக்கும்போது, ஆ அவர் வந்து இந்த இப்போ தமிழ்நாட்டை ஆளுகிற ஒரு முதலமைச்சர்ட்ட 1000 கோடி சொத்து இருக்குன்னு வைங்க. பெரிய பங்களா இருக்கு அப்படின்னா, அப்படி 1000 கோடி சொத்து உள்ளவங்க இந்த தமிழ்நாட்டில எத்தனை பேர் இருக்காங்க? வேணா ஒரு எண்ணி சொல்லிடலாம் 10 பேர் 12 பேர் தான். ஆனால் இங்கே 8 கோடி பேர் மக்கள் இருக்காங்க. ஒரு 10 12 பேருடைய பிரச்சனையை தான் உங்களுக்கு தெரியும். 1000 கோடி சொத்து உள்ளவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதுதான் அந்த முதலமைச்சரோட அறிவாக இருக்கும், அவருக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும். சாதாரண மக்களுக்கு என்ன பிரச்சனை, ஒரு 10,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும், அதெல்லாம் இந்த ஆடம்பரமாக வாழ்கிற அரசியல்வாதிகளுக்கு எப்படி தெரியும்? கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வச்சுருக்கிற எம்எல்ஏக்கள், மந்திரிகள், இவங்களுக்கெல்லாம் எப்படி 10,000 6,000 3,000 இந்த மாதிரி சம்பளம் வாங்குகிற பெரும்பான்மையான மக்களை பற்றி என்ன தெரியும்? அவங்க என்ன பிரச்சனையில் இருக்காங்கன்னு என்ன தெரியும்? நாம் என்ன வாழ்க்கை வாழ்கிறோமோ அந்த வாழ்க்கையிலேருந்து தான் நாம் இந்த நாட்டை புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் இந்த மக்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த மக்களில் ஒருவராக நீங்கள் வாழ வேண்டும். பெரும்பான்மையான மக்களில் ஒருவராக நீங்கள் வாழ்ந்தால்தான் பெரும்பான்மையான மக்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரியும். அப்படி வாழாமல் நீங்கள் ஒரு பிச்சைக்காரராக வாழ்ந்தால் தான் பிச்சைக்காரங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறது தெரியும். அதுக்காக பிச்சைக்காரராக வாழணும்னு சொல்லலை, வாழக்கூடாது. அது பிச்சைக்காரங்களே இல்லாமல் போயிட்டுனா அப்போ அந்த மாதிரி வாழணுங்கிற அவசியம் இல்லை. பிச்சைக்காரர்களே நம்ம அனுபவிக்கக்கூடாது. ஒரு பெரும்பான்மையான மக்கள் ஒரு நியாயமான வாழ்க்கை வாழ வேண்டும். ஒரு அப்படின்னா என்ன வாழ்க்கை? பெரும்பான்மையான மக்கள் ஒரு நியாயமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதுக்கு எவ்வளோ தேவை? ஒரு குறைஞ்சது 20,000 ஒருத்தருக்கு தேவை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நியாயமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். தனது அடிப்படை தேவைகள், உணவு, உடை, உறைவிடத்தை தரமாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் இந்த சமூகத்தில் ஒருத்தருக்கு ஒரு 20,000 கண்டிப்பாக தேவை. அப்போ அந்த மாதிரி 20,000 கண்டிப்பாக தேவை. அவருடைய வீடு எப்படிப்பட்டதாக இருக்கும்? இவ்வளோ தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். 20,000 சம்பாதிக்கிறவருடைய ஒரு வீடு இப்படி தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரியான ஒரு வீடு எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை அரசியல்வாதிகள் வாழ வேண்டும். இன்றைக்கி அதை விட அப்போ ஒருத்தருக்கு 20,000 குறைஞ்சது அப்படி இருந்தால் ஒரு நியாயமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அந்த மாதிரி பெரும்பான்மையான மக்கள் வாழ முடிகிற ஒரு வாழ்க்கையை அரசியல்வாதிகள் வாழ்ந்தால்தான் பெரும்பான்மையான மக்களுக்கு என்ன தேவை, என்னென்ன பிரச்சனை என்பதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ அன்றைய காலத்தில் காமராஜர் எப்படி இந்த மக்களுக்கு சேவை செய்தார் அப்படின்னா, அவர் பெரும்பான்மையான மக்களைப் போல மக்களுள் ஒருவராக இருந்தார். ரொம்ப எளிமையாக இருந்தார். அதனால தான் எல்லா தரப்பு மக்களுக்கும் என்ன தேவைங்கிறது அவருக்கு தெரிஞ்சுது. பெரும்பான்மையான மக்களுக்கு என்ன தேவைங்கிறது தெரிஞ்சுது. இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதி பாருங்கள், பெரிய பெரிய பங்களா கட்டி வச்சுக்கிட்டு கோடிக்கணக்கில் சொத்து வச்சுக்கிட்டு, அதனால தான் அவங்களுக்கு பெரும்பான்மையான மக்களை பற்றி ஒன்றுமே தெரில. அவங்களால எதையுமே செய்ய, அதனால இலவசம், அவங்களுக்கு தெரிஞ்சது இலவசம். சும்மா இலவசம், அந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி இலவசத்தை கொடுத்து, ஏன்னா அவங்க அறிவுக்கு இந்த மக்கள் ஒரு பிச்சைக்காரங்க போல் தெரிகிறாங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி இலவசம் தான் இவங்களோட தேவை போலுக்கு அப்படிங்கிற அளவுக்கு மக்களுக்கும் இந்த அரசியல்வாதிகளுக்கும் ஏகப்பட்ட இடைவெளி, புரிஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு இடைவெளி, ஒரு ஏற்றத்தாழ்வு. ரொம்ப உசரத்தில் இந்த அரசியல்வாதிகள் இருக்காங்க. மக்கள்லாம் அதில் பாலத்தில் இருக்காங்க. அரசியல்வாதிகளோட கண்ணுக்கு மக்கள் தெரிய மாட்டாங்க. மக்களுள் ஒருவராக வாழ வேண்டும். அப்போ அரசியல்வாதிகள் இப்படித்தான் வாழணும்னு ஒரு சட்டம் போடணும். அரசியல்வாதிகள் நான் இப்படித்தான்ப்பா வாழணும் அப்படின்னு ஒரு சட்டம் போடணும். நீ ஆடம்பரமாக வாழக்கூடாது, உனக்குன்னு ஒரு வீடு இருக்குது, இப்படித்தான் இருக்கணும் வீடு, அந்த வீட்டுக்கு நீ வந்துரு அப்படின்னு சொல்லி பெரும்பான்மையான மக்கள் எப்படி வாழ வேண்டும், ஒரு நியாயமான ஒரு வாழ்க்கை, எல்லா மக்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கணும். எல்லா மக்களும் கோடீஸ்வரராலாம் வாழ முடியாது. எல்லாரையும் கோடீஸ்வரராலாம் நம்மளால் வாழ வைக்க முடியாது. அதுக்காக பிச்சைக்காரங்களாம் அவங்க இருக்கக்கூடாது, ஏழையாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு நடுத்தர வர்க்கத்தினர், அவர்கள் அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு, அதை இந்த அரசியல்வாதிகளை வாழ வைக்கணும்.